இந்த வீட்டுக்குள்ளேயே தண்ணி போகுது. இப்ப எவ்வளவு நேரமா இந்த தண்ணி போயிட்டு இருக்கு? என்ன பாதிப்பு உங்களுக்கு இருக்கு? எங்களுக்கு 3:30 மணிலேருந்து போகுதுங்க சார். 3:30 மணிலேருந்து போகுதுங்க சார். எங்களுக்கு தெரியாது தண்ணி வருதுன்னு. நாங்கள் எல்லாம் படுத்துக்கிட்டு இருந்தோம், அம்மா அப்பா பசங்க நான். எங்களுக்கு தெரியாது தண்ணி வருதுன்னு. அதுக்கப்புறம் 3 மணிக்கு தெரியும். என்ன எடுக்கணும் என்ன போகணும்னு தெரியலங்க சார். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் பக்கத்துல கதவு அடிச்சாங்க சார். அந்த மாரி தண்ணி வருது, உள்ள வந்துருச்சு, ஏந்துருங்கன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் ஏந்தாங்க சார். நாங்கள் எழுந்த உடனே பசங்களை கூப்பிட்டு என்ன எடுக்கணும் என்ன போகணும்னு தெரியலங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அப்பா வயசானவங்க, அம்மா வயசானவங்க, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கேன் நான். பட்டு எடுத்து உடனே நாங்கள் வெளியே ஓடிட்டோம் சார். வெளியே ஓடணும்னு ஹஸ்பண்ட் இல்லைங்க சார், இறந்துட்டாங்க. நான் தான் எல்லா வீட்டு வேலை செஞ்சு தான் சார் நல்லா பாத்துக்கிறோம். இப்பதான் சார் வட்டிக்கு வாங்கி இந்த வீட்டை நான் கட்டினேன். வட்டிக்கு வாங்கி 2 லட்சம் ஓடிடுச்சுங்க சார். ஆள் வச்சுதான் கட்டினேன். அப்பா வயசானவங்க, அப்பா எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. ஆடு இருக்கு, 4 ஆடு இருக்கு. 4 ஆடு வச்சுதான் அப்பா மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நானும் அம்மா வீட்டு வேலை செய்யறோம். பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சார் படிக்க வச்சிருக்கேன். அதுங்களுக்கு எதுவும் நான் புக்கு கூட எடுத்து எங்களுக்கு 3:30 மணிக்கு வந்து சார் உள்ள 3:30 மணிக்கு உள்ள வந்துருச்சுங்க சார். நாங்க அதோட வெளியே போயிட்டோம். இதுல இருந்து இன்னும் நாங்க என்ன எடுக்குது என்ன போனோம்னு தெரியல. எல்லாம் அப்படியே கிடக்குதுங்க சார். என்ன பண்றதுன்னு தெரியலங்க சார். அம்மா வயசானவங்களை வச்சுக்கிட்டு